ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா ஆறுமுகம் சேனல். இன்றைக்கி நான் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம். அது உப்பு ஜாடி வீட்டில் இருந்தது உடஞ்சிட்டதுனால சரி வேறு ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதுதான் இப்போ வந்திருக்கு. அதை பார்சல் ஓப்பன் பண்ணி உப்பு ஜாடி எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துக்கலாம். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 260 ரூபா. இது இந்த ரேட்டுக்கு ஒர்த்தபுளாக என்னன்றதை கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள். இது மேலே தர்மாக்கோல்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண எடுக்க முடியல. ஸோ அதனால் அம்மாட்ட கொடுத்து எடுக்க சொல்லி சொன்னேன். அவங்க மேலே இருக்கிற தர்மாக்கோல் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா பேக்கிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணி வந்திருக்குது. ரெண்டு சைடும் செல்லோட்டை போட்டு மூடியெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த உப்பு ஜாடியோடைய டிசைன் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாடியை நல்ல ஈரம் இல்லாமல் அதை கழுவி தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் இதுக்கு வைக்கிறோம். உப்புன்றது மங்களகரமான ஒரு பொருள். அதனால் அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம கொஞ்சமாக பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ₹1 காயின் நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சமாக பச்சரிசி போட்டால் போதும். ஒட்டுட்டு நடுவில் ₹1 காயின் லெவல் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஜாடி கரெக்டாக அதில் உட்கார முடியும். ஸோ அதனால் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த உப்பு ஜாடியை எடுத்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ உப்பு ஜாடியை கரெக்டாக அதில் வச்சாச்சு. இப்போ உப்பு பாக்கெட்டை பிரித்து அதில் நம்ம அம்மா அதில் போட போகிறாங்க. கரெக்டாக இது 1 கிலோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. இப்போ 1 கிலோ உப்பு தான் அதில் கரெக்டாக பிடிக்குதுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கிழங்குல மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இந்த இதுவும் நான் உப்புக்குள்ளார இதை வச்சிடுறேன். நான் ஏன்னா உப்பு மகாலட்சுமியோடைய அம்சம். ஸோ அதனால் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் காயின் எல்லாமே சேர்த்து அதில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். மூடியுமே நல்லா போட்டு செட் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே அழகாக க்யூட்டாக இருக்குது. இதுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளவர் பாட் ஒன்று வச்சிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கிச்சனில் வச்சிட வேண்டியது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஜக்கு. இந்த ஆயில் ஜக் பார்த்திங்கன்னா 400 ml பிடிக்கிற மாதிரி அதிலே மெஷர்மெண்ட் ஒன்றுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோடைய மூடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஏர் டைட் ஆகிற மாதிரியான மூடி, மிக்சி ஜார்லாம் இருக்கிற மூடி மாதிரி இருக்கும். வாஷர்லாம் அதில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு மூடி ஓப்பன் ஆகாது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கோல்டு வின்னர் எண்ணெய் இதில் ஊற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 400 ml நாங்கள் அளந்து ஊற்றிருக்கிறோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 400 வரைக்கும் ஆயில் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே 300 200 100 அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வீக்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது இதிலே நம்ம பார்த்துக்கலாம். இப்போது அழகாக இங்கே கொண்டு வச்சாச்சு. மணி பிளான்ட்டு செடி, அதுக்கப்புறம் ஆயில் கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி. இங்கே கீழே நாங்கள் கோலம் போட்டு அழகாக இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.